தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கேட்டிங்கன்னா, அதாவது புதிய குடும்ப அட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி பெறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புதுசாக கல்யாணமாக இருக்கும், அவங்களுக்கு புதிய குடும்ப அட்டை எப்படி பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் சொல்லப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நாளும் தமிழ்நாடு அரசாங்கம் புதிய குடும்ப அட்டை கொடுக்க நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த ஆகஸ்ட் 1 புதிய குடும்ப அட்டை இஷ்யூ பண்ண தொடங்கிட்டாங்க. அதாவது கலாய்வு மேற்கொண்டு தகுதியுள்ள நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டை கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் இந்த சமயத்தில் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 நாட்களில் குடும்ப அட்டை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முழுமையாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண சான்று இருக்கணும். அது போக உங்களுக்கு குடியிருப்பு சான்றுக்கு ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ அதாவது குடும்பத்தினரோட ஃபோட்டோ 50 பேக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் எதாவது கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இவ்வளோ இருந்தால் போதும், நம்ம குடும்ப அட்டை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிடலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் tnpds.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணால் முதல்ல வரக்கூடிய அந்த TNPDS அப்படிங்கிற அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வரக்கூடிய லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற அந்த ஹோம் பேஜோட வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைட் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் முதலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் செய்ய அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் செய்ய அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட பெயர், அதாவது குடும்ப அட்டை யார் விண்ணப்பம் செய்கிறாங்களோ அவங்களோட பெயர் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். இங்கிலீஷில் என்டர் பண்ணணும். இங்கிலீஷில் என்டர் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அடுத்த டேப்பில் நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேப்பு அப்படின்னா ஸ்பேஸ் பார் தட்டினா அது தமிழில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரோட அப்பா பேர் என்டர் பண்ணணும். அதே மாதிரி இங்கிலீஷில் அதை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடித்தோடனே அடுத்த டேப்பில் தமிழில் என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் அல்லது டேப் பார் நீங்கள் தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கதவு எண், அதாவது அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட கதவு எண் ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழில் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். தமிழில் தவறு இல்லாமல் என்டர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தெருவோட முகவரி கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ஏரியா நம்பர் இல்லை தெரு நம்பர் இல்லை ஃப்ளாட் நம்பர் எதுவாக உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ என்னோடய தெரு நம்பர் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தமிழ்லேயும் அந்த தெருவோட நேம் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஊர் பேர் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு டேப்புக்கு செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக தமிழாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரோட புகைப்படம் பதிவேற்றம் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் புகைப்படம் 50 KB தான் இருக்கும். உங்கள் புகைப்படத்தை சேமிச்சுட்டு பதிவேற்றம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டேப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புகைப்படம் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன பாப்பப்ன்ற மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அந்த சில டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த மாவட்டத்தில் குடியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டம், அதாவது உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் எந்த தாலுகாவில் இருக்கீங்களோ அந்த தாலுகாவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமம், அந்த தாலுகாவில் நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்கன்னு பார்க்கணும். அந்த கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் தான் அந்த நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் தான் உங்கள் ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படி ஒரு எல்லோ கலரில் ஒரு டேப் இருக்கும். நீங்கள் அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அவரோட பேர் ஷோ ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட் டேட் மந்த் அப்படிங்கிற ஒரு செலக்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம இந்தியன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத் தலைவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தொழில் கேட்டிருப்பாங்க. அவர் என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தொழில் பார்க்குறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் கேட்டிருப்பாங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் அவருக்கு எவ்வளோ வருதோ அதை ஒரு மாதத்துக்குள்ளது நீங்கள் 12 பேருக்கு அதை ஆண்டு வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறது வாக்காளர் அடையாள அட்டை கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண் தான் அதில் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 6 டிஜிட்டில் நம்பர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஆம் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னு இருக்கும். நீங்கள் ஆம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வகை என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் மாற்றுத்திறனாளி இல்லை, அதனால் இல்லை அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் எண்ணை வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 4 டிஜிட்டாக 3 காலத்தில் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ ப்ரூஃப்க்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆதார் வந்து அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணிவிட்டு உறுப்பினர் சேர்க்கை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பேர் வந்து சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் என்னோடய மனைவி பேரை வந்து சேர்க்கிறேன். அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் செக்ஸுவல், அப்புறம் இனம், அப்புறம் ரிலேஷன்ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் இருந்தால் போடுறோம். அப்படி இல்லைன்னா 0ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லையா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து ஆதார் அந்த அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதாரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் உறுப்பினர் விபரம் சேமி அப்படிங்கிற அந்த டேப்பை செலக்ட் பண்ணோம்னா உறுப்பினர் விபரம் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது அப்படி ஒரு சின்ன பாப்பப் விண்டோ வரும். அது முடிஞ்சோடனே இதே மாதிரி நம்ம வீட்டில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அத்தனை உறுப்பினருக்கும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தராக நம்ம என்டர் பண்ணிவிட்டு அந்த உறுப்பினர் விபரத்தை வந்து நம்ம சேமிக்க வேண்டும். சொன்ன பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் பட்சத்தில் அதை திருத்துக்க அப்படி ஒரு க்ரீன் கலர் டேப் இருக்கும். அந்த டேப்பை நம்ம செலக்ட் பண்ணி அந்த விபரத்தை வந்து திருத்திக்கிட்டு மறுபடியும் சேமிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டை வகையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா சீனி அட்டையா, அரிசி அட்டையா அல்லது பண்டகமல அட்டை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நமக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு சான்றிதழ் டேப் இருக்கும். அந்த டேப்பில் பார்த்திங்கன்னா டவுன்லோடாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு வைக்கலாம். இல்லை சொந்த வீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வீட்டோட தீர்வரை செய்து இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஆவணத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நமக்கு ஆதார் அப்படின்னா ஆதாரை அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணால் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்படுது அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எரிவாயு விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சின்ன டேப் இருக்கும். அந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எரிவாயு வந்து யார் பேரில் இணைப்பு இருக்கோ அப்படிங்கிறத அந்த நேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது சிலிண்டர் 1 இருந்தால் முதல் காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணணும். நம்மள்கிட்ட சிலிண்டர் 1க்கு மேலே 2 இருந்துச்சுன்னா நம்ம 2வது காலத்தையும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எரிவாயு சிலிண்டரோட அந்த நிறுவனத்தோட பெயர் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அது பிபிசியா, ஹெச்பிசியா அப்படிங்கிற மாதிரி என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இணைப்பு நம்ம எரிவாயுவோட இணைப்பு இருக்குல்ல அந்த எண்ணை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் 1 சிலிண்டர் இருக்கா 2 சிலிண்டர் இருக்கா அப்படின்னு பண்ணணும். 1 சிலிண்டர் தான் ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். 2வது சிலிண்டர் இருக்கும் பட்சத்தில் 2வது காலத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா கீழே உறுதிப்படுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணுங்கள். டிக் மார்க் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு பதிவு செய்க அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு டேப் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் பின்னால் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் உங்களோட குடும்ப அட்டையோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் அதாவது மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நம்ம செலக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பதிவினை வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து அதில் என்டர் பண்ணிவிட்டு நம்ம பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அதாவது அப்ளிகேஷன் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஷோவாக இருக்குது. அதாவது அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டதுன்னு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான கலாவை இருக்கும். இந்த கலாவை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் அந்த மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸ் போய் நீங்கள் சந்திக்கும் பட்சத்தில் உங்களோட ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அதாவது உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி வரும். அது ஒரு வீட்டுக்கே வந்து அந்த 1-2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து சேரும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு 15 நாளில் ரேஷன் கார்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும்